அனைவருக்கும் வணக்கம். புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட தற்காலிக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட ஆட்சிக்கு தீர்மானம் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டது. நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த இதுல பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றது. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட உரை தான். அந்த உரையில பல்வேறு கேள்விகளை துளைத்து எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக சார்பாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வச்சிருக்காரு. தமிழ்நாட்டு சார்பாக மக்களாகவும் முன்னாடி ரத்தன் பண்டிட் அப்படிங்கிற ஜோசப் விஜய் அவர்களோட சொந்த ஜோசியக்காரர், வேற யாரும் கிடையாது, சொந்தக்காரர் கூட கிடையாது, சொந்தமா இருக்கக்கூடிய ஜோசியக்காரர். அவரை இவர் வச்சிருக்காரு ஜோசியக்காரர். அவருக்கு ஒரு அரசு பதவியை கொடுத்திருக்காரு. அரசியல் பிரிவு தலைவரா ஒரு அரசு பதவியை நியமனம் செஞ்சிருந்தாரு. இதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பல்வேறு எதிர்ப்பு வந்தாலும் அது சார்பா சுட்டி காட்டினது எல்லா கட்சியுமே சுட்டி காட்டினாங்க, எதிர்கட்சி அத்தனை பேருமே. அதுல உடனே உதயநிதி வச்ச கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி கிடக்கு இந்த தாவேகா அரசு. ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் கூட ஆகல, 4 நாள்ல 4 சம்பவம் செஞ்சுட்டாங்க. அதே போல அந்த அரசு செயல்படுது. மக்கள் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த அரசை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு பாக்கெட்ல இருந்து இப்படி கையை வச்சு காட்டிட்டாரு. அது போலதான் இன்னைக்கு அவரோட செயல்பாடு இருக்கு. ஒரு கேள்வி கூட அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட திரு விஜய் அவர்களால பதிலே சொல்ல முடியல. காரணம் ஏன்னா, சட்டியில இருந்தா தானே இதுல வரும். அது போலதான் அவர்கிட்ட பதில் தெரிஞ்சாதானே அவர் பதில் சொல்லுவாரு. அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க யாரோ, அதை அப்படியே படிச்சுட்டு இருக்காரு. தவிர அவருக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு மாண்பும் தெரியல. அதனால இப்ப ஏற்பட்ட ஒரு முதலமைச்சரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. சட்டமன்றத்துல யாராரோ இருந்த சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்துல எப்பேற்பட்டவரை ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கங்க. இந்த நம்பிக்கை தீர்மானத்துல எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சுட்டு, ஏன்னா நாங்க ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி இடையூறாவும் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வாக்கெடுப்பு தொடங்குது. அதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்புறம் அதிமுக அடுத்த பிளவு ஏற்பட்டுச்சு. எஸ்பி வேலுமணி அவர்களை பேச அனுமதிக்கிறாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவான எம்எல்ஏக்கள் 17 பேர் அங்க ஒரு 22 பேர் சண்டை போடுறாங்க. எப்படி நீங்க அவங்கள அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது போல சண்டை போடுறாங்க. எஸ்பி வேலுமணி பக்கம் 25 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஆதரவு. இப்ப ஏற்கனவே பல்வேறு அணியா இருக்கு அதிமுக. அதுல மறுபடியும் 2ஆ போயிருக்கு திரும்பவும் அதிமுக. இதோட கேள்விக்குறி என்னன்னா, விஜய் குதிரை பேரம் நடத்துகிறார் அப்படிங்கிறத உணர்த்துதா அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்களோட கேள்வி. இத்தனை நாள் விஜயை எதிர்த்தவங்க சொல்ல போனா விஜயே என்ன சொன்னாரு, அது ஊழல் சக்தி, திமுக தீய சக்தினாரு. அதோட இதுல அந்த ஒரு காலில தான் இன்னைக்கு ஆட்சியை உட்கார்ந்துருக்காரு, அந்த முதலமைச்சருங்கிற நாற்காலியில உட்கார்ந்துருக்காரு. திரும்ப பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அதிமுகவை கையில எடுத்திருக்காரு. அதிமுக கையில எடுக்கிறதுனா, எஸ்பி வேலுமணி தலைமையில உள்ள டீமை உள்ள வாங்க, நான் அமைச்சரவையில உங்களுக்கு தரேன், நான் கோடி கோடியா பணம் தரேங்கிறது போல குதிரை பேரம் நடத்தி தான் அந்த கட்சியை உடைக்க முயற்சி பண்றார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. நான் சொல்லல, பத்திரிகையிலே சொல்றாங்க. நீங்க எடுத்து பாருங்க, நல்லா நடக்கிறதும் அப்படிதான் இருக்கு. CV சண்முக வீட்டுக்கு சோஃபா போகுது. நீங்க சொல்ல போனா புஷ்பா படம் தான் ரியாலிட்டி. அவர் உதயநிதி சொன்ன மாதிரி அப்படியே புஷ்பா படம் ரியாலிட்டி தான். போய் சோஃபா போகுது, பின்னாடியே முதலமைச்சர் போறாரு. போனோம்னா அங்க பேச்சுவார்த்தை நடக்குது, வருது, அதிமுக 2ஆ பிளவாகுது. இது எப்படி? இவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தத பொய் அவதூறுகளையும் பரப்புறாங்க CV சண்முகம் தரப்பு. அதே போல எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு, இப்போ நாங்க மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு, யாரு மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு இதுல கொண்டு போய் நிப்பாட்டி வச்சாங்க அம்மா போயஸ் கார்டன்ல விஜய. இன்னைக்கு என்னன்னா, அவரை விமர்சனம் பண்ண நீங்க இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அம்மா ஆட்சிக்காக இவரோட போய் சேர்றாங்களாம். பதவி வெறிக்காக மட்டும்தான் ஒட்டுமொத்த பேரும் செயல்படுறாங்க. தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் பதவி வெறி. ஏன்னா 10 வருஷம் ஆட்சியில் இல்ல, 5 வருஷம் அடுத்து எப்படியாவது நம்ம பணத்தை சேகரிச்சுக்கணும், எப்படியாவது பதவியை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு, அரசியல் இல்லைன்னா ஒண்ணும் இல்லாம போயிருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப இந்த தாவேக்காவுக்கு தாவர முடிவு எடுத்திருக்காங்க. இல்ல வெளியில இருந்து ஆதரவுனாலும் கூட்டணி ஆட்சி, அதாவது வெளியில இருந்து ஆதரவு முதலமைச்சர் விரும்பப்பட்டா யாருக்கு வேணாலும் அமைச்சர் கொடுக்கலாம். அந்த அமைச்சரவையில இடம்பெற போறாங்க இதுல உள்ள ஆட்கள்லாம், அதிமுகவை பிளவுபடுத்தின ஆட்கள். இதுக்கு விஜய் அவர்கள் எப்படி அனுமதிக்கலாம்? நாங்க என்ன கேட்கிறோம், ஊழல் ஆட்சின்னு சொன்னார்ல, இன்னைக்கு சொன்னாரா இல்லையா? அது ஊழல் ஆட்சி, ஊழல் கட்சி திமுகனாரு.
அந்த ஊழல் கட்சியில உள்ளவங்க, ஊழல் செஞ்சவங்க அத்தனை பேருமே அந்த ஊழல் கட்சி எடுத்து வந்து இவர் அழுத்த போறாருன்னா, அப்போ உங்களுக்கு பேரு என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன சக்தி? அது ஊழல் சக்தி. நீங்க என்ன சக்தி? அப்ப இப்ப நம்ம விஜயும் வந்து ஊழல் சக்தி தானே. ஏன்னா அந்த கட்சியில உள்ளவங்கள தானே தூக்கிட்டு வராரு. மெயினா சொல்ல போனா முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள்லாம், சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 5 முறை 6 முறை சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தவங்க, முக்கிய பதவியில வகிச்சவங்க, மத்திய அமைச்சர்களா இருந்தவங்க, முக்கியமான அதிமுக முக்கியமா கருதப்படுறவங்களா இருக்கக்கூடியவங்க, அவங்கள தூக்கிட்டு வந்து நீங்க உங்களுக்கு முதலமைச்சர் பதவியில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா, அப்ப இனிமே விஜய் வந்து தாவேக்காவும் ஒரு மிக முக்கிய ஊழல் சக்தியாக மாறும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாடோட கருத்து. இப்ப தற்காலிக முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் மேல பல்வேறு விமர்சனம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரஸ் மீட்னு ஒண்ணு கொடுத்ததே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் கொடுத்தது கிடையாது. சும்மா அவர் பாட்டுக்கு பேப்பரை பார்த்து படிப்பாரு, அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இது மாதிரிதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இனிமையாவது எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கும் தமிழ்நாடு மக்கள் கேட்கிற கேள்விக்கும் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம்.